ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். தேராகுக்கு 3 பிள்ளைங்க. அதுல நடுவுல உள்ள ஆளுதான் ஆபிரகாம். மூத்தவனுடைய பேர் ஆரான், கடைசியில உள்ள ஆளு பேரு நாகோர். இந்த 3 பிள்ளைகளுக்கும் தேராகு தகப்பனாக இருக்கிறான். குடும்பத்துக்கு யார் தான் தலைவர்? தேராகு. தேராகு சொல்றது தான் அத்தனை பிள்ளைகளும் கேட்கணும், 3 பிள்ளைகளும் கேட்கணும். இப்ப தேராகு மரிக்கிறதுக்கு முன்னமே யார் மரிச்சிட்டது? மூத்த பிள்ளை மரிச்சிட்டான். இப்ப யார் இருக்கிறா குடும்ப தலைவரா? தேராகு தான் இருக்கிறார். தேராகு ஒருவேளை மரித்திருந்தால் ஆரான் தான் குடும்ப தலைவரா வந்திருக்கணும். ஆனா தேராகு மரிக்கிறதற்கு முன்னமே ஆரான் மரிச்சிட்டார். ஆரான் மரிச்ச உடனே தேராகுக்கு பயம் வந்துருச்சு. நான் வயதான காலத்துல நன்றாக இருக்கிறேன், வாழ வேண்டிய வயதுல என் பிள்ளை மரிச்சு போயிட்டானே, இதுக்கு என்ன காரணம்னு அப்படியே யோசிக்கிறான். யோசிக்கும் போது அவனுக்கு ஒண்ணு புரியுது. ஆபிரகாமை ஏதோ ஒரு தெய்வம் அழைத்தது என்று சொன்னா அப்பவே அவனை அனுப்பி இருக்கணும். அனுப்பாம விட்டதுனால அந்த தெய்வம் நம்முடைய பிள்ளையை எடுத்துருச்சோ அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டான். அவனுக்குள்ள பயம் வந்துடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், தெய்வ குத்தம் பண்ணிட்டேன், அதனாலதான் என் பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்து, இன்னமும் ஆபிரகாமை நான் அனுப்பாதிருந்தால் மீதம் இருக்கிற 2 பிள்ளைகளையும் நான் சாக கொடுத்துருவேன் அப்படின்னு பயந்து போய் இப்ப ஆபிரகாம கூப்பிடுறான். ஆபிரகாம கூப்பிட்டு, ஆபிரகாமே, ஏதோ ஒரு தெய்வம் உன்னை கூப்பிட்டுதுன்னு சொன்னியே, அந்த தெய்வம் எங்கப்பா உன்னை கூப்பிட்டுச்சு, வா அங்க போலாம் அப்படின்னு கேட்கிறான். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு தான் சொன்னாரு, ஆனா எந்த இடம்னு சொல்லலையே, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே தேராகு சொல்றான், சரி எல்லாரும் கிளம்புங்க, நம்ம போவோம். போற வழியில உன்னை சந்தித்த அந்த தெய்வம் மறுபடியும் நம்மை சந்தித்து நேர் வழியில சரியான வழியில நம்ம நடத்துவாரு, இங்க இருக்க வேண்டாம். தேராகு தான் ஆபிரகாமை கூப்பிடுறான். ஆபிரகாமையும் லோத்தையும் சாராளையும் அழைத்து கொண்டு ஊர் என்கிற பட்டணத்தில் நம்ம இருக்க வேண்டாம், கானான் தேசத்துக்கு போவோம். வேத புத்தகத்தை எழுதினது யாரு? ஆதியாகமத்தை. யார் எழுதுனா எனக்கு என்ன? யார் எழுதுனா தெரியுமா? ஆதியாகமத்தை யார் எழுதினது? மோசே. மோசே எழுதும் போது மோசேக்கு தெரியும் ஆபிரகாமை எந்த தேசத்துக்கு அழைத்தார், கானான் தேசத்துக்கு. அதனால கானான் தேசத்துக்கு அங்க எழுதி இருக்குது. ஆனா உண்மையாகவே தேராகுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது. எங்க போகணும்னு தெரியாம அவங்க புறப்பட்டு போறாங்க.